ஒன்றே ஒன்று நான் விசுவாசிக்கிறேன், நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த தைரியம் தேவை. ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரும் விழுகிற ஜனங்கள். நீங்கள் யாரும் இங்கே நான் ஞானஸ்தானம் பெற்ற அன்னையோட பாவமே செய்யல பாஸ்டர் அப்படின்னு யாராவது கை தூங்க பார்ப்போம். நான் உங்ககிட்ட ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன் திருப்பி இன்னொரு வாட்டி. இன்னைக்கு நிறைய பேர் ஆக்டிங் தான். ஞானஸ்தானம் எடுத்ததுலேருந்து ஐயோ அப்படியே சூப்பர் ஹோலிங்க, அப்படியே அவ்வளோதான். போய் ஆண்டுகிட்ட போய் சொல்கிறாதீங்க, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் நம்மளை பற்றி. சரி, நல்லா விளையாடுங்க. இங்கே பெரிய பரிசுத்தவன் மாதிரி நம்மளாம் யாரும் ஆக்டிங் கொடுக்க தேவையில்லை. நம்ம எல்லாருக்கும் ஆண்டு அதுக்கு தாங்க பரிசுத்தவன் இருக்கிறார் நமக்குள்ள. நீங்கள்லாம் ரொம்ப, நம்ம எல்லாம் ரொம்ப எல்லாம் சேர்த்து தான் பேசுகிறேன். நம்ம எல்லாம் ரொம்ப அப்படியே சூப்பர் ஹோலி 100% பர்ஃபெக்ட்னா நம்மளாம் ஆண்டராக இருப்போம் எல்லாத்தையும். நம்ம எல்லாம் விழுகிறவர்கள், நல்லா விளைக்கொள்ளணும். அதை நம்ம என்ன வேணால் வெளியில் சொல்லிக்கலாம், பட் எல்லாரும் we are people who will fall. நம்ம விழுகிற ஜனங்கள். அதுக்கு தான் ஆண்டவர் பரிசுத்தவனை கொடுத்தாரு. எது கொடுத்தாரு? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்து. அப்போ உங்களுக்கு பாவமே உள்ள இல்லை நான் விழுகிற ஆளே கிடையாது அப்படின்னா உங்களுக்கு பரிசுத்தவனே தேவை கிடையாது. கரெக்டா இல்லையா? எதுக்காக ஆண்டவர் பரிசுத்தவனை கொடுத்துருக்காரு? அப்பா நீ பாவம் பண்ணும் பொழுது உன்னை உணர்த்துகிறதற்கு ஒரு பரிசுத்த ஆவியானவர். எனக்கு வேதத்தில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச வசனம், என்னுடைய பலவீனங்களிலே என்னை பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர். ஏங்க, நம்ம பரிசுத்த ஆவியானவரை நம்ம எப்படி பார்த்தோம்? ஐயோ ஐயோ அவர் அப்படியே சூப்பர் ஹோலி, அவர் அவ்வளோதான், ஐயோ இப்படி. அவர் ஆக்சுவலாக எப்படி தெரியுமா இருக்கிறாரு? எப்பா நான் யார் தெரியுமா? உன் பலவீனத்தில் ஹெல்ப் பண்ணுறேன்ப்பா உன்னை. எனக்கு உண்மையாக சொல்கிறேன், இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து இந்த ஒரு வெளிச்சம் என் வாழ்க்கையில் என்னை தலைகளை மாற்றுறது. உண்மையாக நான் சொல்கிறேன், நான் இதை ரொம்ப தைரியமாக நான் பேசுகிறேன். இன்றைக்கி நான் ரொம்ப தாழ்மையோடு நான் பேசுகிறேன். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் த காட். நமக்குள்ளே இருக்கிற அந்த பரிசுத்த பற்றி ஃபஸ்ட்டு நம்ம அறிந்து கொள்ளணுங்க. அவர் யாருன்னா என்னை ஒதுக்குறவர் கிடையாது. ஐயோ இவன் பயங்கரமான பாவியை ஓடுறவர் கிடையாது. அவருக்கு தெரியுங்க நீங்க தப்பு பண்ணுவீங்க தெரியுங்க. அவருக்கு தெரியுங்க நம்மளாம் விழுவோன்னு தெரியுங்க. நான் சொன்னது போல யாருமே இங்க 100க்கு 100 நான் தப்பே செய்யாத ஆள். நோ, நான் சொல்றேன், நீங்க கண்களை மூடுகிற வரைக்கும் நாம் ஒவ்வொருவரும் இழுக்கப்படுகிறோம். மறந்துடாதீங்க. நீங்க யாரும் நினைக்காதீங்க, நிற்கிறவன் விழுந்து விடாதபடி எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம நான் விழவே மாட்டேன், நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன் தெரியுமா? நம்மளை ஒருத்தன் இழுத்துக்கிட்டே இருக்கிறான். அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்படுகிறான். இது எப்போ வரைக்கும் தெரியுமா? கண்ணை மூடுற வரைக்கும். நான் சொல்றேன், இங்க இருக்கிற நீங்க 80 வயசா இருக்கலாம், 85 வயசா, உங்களுக்கும் தான் சொல்றேன், யாரா இருக்கட்டும், we are all capable of falling. நம்ம எல்லாரும் விழுவதற்கு நம்ம எல்லாருமே விழுகிற ஜனங்கள் தான். ஆனா எது காப்பாத்துதுன்னா கிருபை காப்பாத்துது. பரிசுத்த ஆவியானவர் காப்பாத்துறாரு.